ஹலோ சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4th ஸ்டாண்டர்ட் புக்கில் 3rd டேர்மில் நம்ம வந்து 6th லெசன் பார்க்க போகிறோம். மலையும் எதிரொலியும் பார்க்கலாமா? தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று மகன் கீழே விழுந்து அடிபட்டு ஆ என்று கத்தினான். என்ன ஆச்சரியம்! அவனுடைய சத்தம் அவனுக்கே திருப்பி கேட்டது. ஆ! அவன் ஆவலுடன் யார் நீ என்று கேட்டான். திரும்ப அவனுக்கு யார் நீ என்று ஒலி கேட்டது. உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான். உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தது. இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. உன்னால் நேரில் வர முடியாதா என திட்டினான். அவனுக்கு மறுபடியும் அதே பதிலே வந்தது. உன்னை நேரில் வர முடியாதா? அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து, அப்பா, இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டான். அவனுடைய அப்பா சிரித்து கொண்டே, மகனே, கவனமாக கேள் என்றார். இப்பொழுது அவர் மலையை பார்த்து, நீ ஒரு வெற்றி வீரன் என்றார். அந்த மலையும் நீ ஒரு வெற்றி வீரன் என்று திரும்பி சொன்னது. அந்த சிறுவனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுடைய அப்பா இது எல்லாம் எதிரொலி என்று கூறுவர். ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவம் இது. நாம் தருவது எல்லாம் அது நமக்கு திருப்பித் தரும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலிதான். அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என விரும்பினால் அடுத்தவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். நீ மற்றவர்களும் அதிகமான திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள். நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றொன்று அது உன்னுடைய எதிரொலிதான் என்று கூறி முடித்தார் தந்தை. மகனும் தந்தையும் மலையை பார்க்க போகிறாங்க. அதாவது மலைப்பகுதியில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பையன் கீழே விழுந்துட்டான். ஆன்னு கத்துறான். நம்ம மலை உச்சியில் போய் ஆன்னு கத்துனா அதோடைய எதிரொலி நம்ம என்ன பேசுகிறோமோ அது நமக்கு மறுபடியும் ரிப்பீட்டாக வரும். நம்ம என்ன ஆன்னு கத்துனாலும் சரி, உன் பேர் சொல்லி கத்துனாலும் சரி, என்ன நம்ம சொல்கிறோமோ அது நமக்கு மறுபடியும் ரிப்பீட்டாக நம்மக்கிட்டே சொல்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம எதிரொலி அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, நம்ம சொல்கிறதே திரும்ப திரும்ப சொல்லுதே அப்படின்னு அவனுக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா சொல்கிறார், நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு மறுபடியும் எதிரொலியாக நம்மக்கிட்டேயே வரும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பையன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீ மற்றவர்களும் அதிகமான திறமையை எதிர்பார்த்தாலும் முதல்ல உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பையன்கிட்ட சொல்கிறாரு. சரிங்களா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதையோட பொருள். இதற்கான பயிற்சி பார்க்கலாமா? தந்தையும் மகனும் ஃபர்ஸ்ட் ஒன். தந்தையும் மகனும் எங்கு சென்று கொண்டிருந்தனர்? தந்தையும் மகனும் மலைப்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார்கள். செகண்ட் கொஸ்டின், சிறுவன் பேசிய போது மலை என்ன செய்தது? சிறுவன் பேசிய போது மலை வார்த்தைகளை எதிரொலித்தது. தேர்ட் ஒன், சிறுவன் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருந்தால் மலை என்ன சொல்லியிருக்கும்? சிறுவன் நான் அன்பு கொண்டவன் சொன்னால் மலை என்ன சொல்லியிருக்கோம்? மலையும் அதே தான் சொல்லியிருக்கோம், நான் அன்பு கொண்டவன். இக்கதையின் மூலம் தந்தை மகனுக்கு கூறிய அறிவுரை எது? தந்தை மகனுக்கு என்ன அறிவுரை பண்ணுறாரு? நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் கிடைக்கும். நீ அடுத்தவங்க மேலே அன்பு வச்சா நமக்கும் அதே அன்பு கிடைக்கும். நீ அடுத்தவங்களை திறமையை வளர்த்துக்க சொன்னால் நம்மளும் முதல்ல அதுக்கு அந்த திறமையை நம்ம ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூறுறாரு.